அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு டாபிக், ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் குணம். மன்னிக்கும் குணம் அப்படிங்கிறது ஒரு நிலை, ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஒரு ஸ்டேட், ஒரு நிலையில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த மன்னிக்கும் குணம் ஒரு மனிதனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த நிலையை அவர் உயர ஒரு நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவர் எல்லாருக்குமே கடவுள் ஸ்தானத்தில் தெரிய ஆரம்பிச்சிடுவார். இன்றைக்கி நிறைய பெரியவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்கள கையெடுத்து கும்பிடுறோம், அவங்கள நம்ம தூரமாக பார்க்குறோம், பெரியவங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மதம் சார்ந்த நபர்களாக இருக்கலாம், மற்றபடி உள்ள நபர்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா குணங்களையும் விடையும் இந்த மன்னிக்கும் குணம் அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட முகத்தில் எப்போவுமே ஒரு ஸ்மைல் தான் இருக்கும், ஒரு சிரிப்பு தான் இருக்கும். அந்த சிரிப்பு நம்மளை ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த சிரிப்பு எப்படி இருக்க முடியும் அப்படின்னா எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்கும்போது அந்த சிரிப்பு நமக்கு வந்துடும். இப்போ ஒரு தவறு ஒருத்தர் பண்ணிட்டாரு, சரி பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எப்படி தெரிவிங்க? சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் கையெடுத்து கும்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தையாக இருக்கலாம், தப்பு பண்ணிட்டான், அப்பா எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது சரிடா என்னை இப்படி பண்ணாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வருது பாருங்கள், ஒரு சந்தோஷம் அவருக்கு வருது பாருங்கள். உங்களை வேறு நிலையிலேருந்து பார்க்குறது. இட்ஸ் ஸ்டேட். கணவன் மனைவிக்குள்ள, சமூகத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்னு அப்படி சொல்ல வரல, அப்படி நான் சொல்ல வரல. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நம்ம கண்டித்து தான் ஆகணும், கண்டிக்காமலும் விட முடியாது. ஆனால் தேவையான இடங்களில் நீங்கள் அதை மன்னித்து அவங்கள சரிப்படுத்தும் போது அந்த மனிதர் அதை திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நம்ம கண்டித்து விடும்போது செய்கிறதுக்கும் நம்ம மன்னித்து விடும்போது செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இயேசுநாதர் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவரோட அந்த ஒரு குணம் இன்றைக்கி நம்ம எல்லோரும் தெய்வமாக கும்பிட்டுட்ருக்காங்க. ஸோ மன்னிக்கும் குணம் அவ்வளோ ஈஸியாக ஒரு மனிதனுக்கு வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈடுபாடு இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு அப்படின்னா அந்த நிகழ்வுக்குள்ளே இருக்காமல் அந்த நிகழ்வுலேருந்து அடுத்து என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் நடந்துடும், இல்லை ஒரு பிரச்சனை நடந்துடும், அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வரவே மாட்டான். 3 நாள் ஆனாலும் வரமாட்டான், 10 நாள் ஆனாலும் இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு அதை பார்த்து அப்படின்ட்டே இருப்பான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நடந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து நான் வாட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்து போகக்கூடிய மனநிலை இருக்கவங்களாலையும் மன்னிக்க முடியும். விட்டு கொடுக்குறவங்களாலையும் மன்னிக்க முடியும். விட்டு கொடுக்குறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். ஆத்மார்த்தமாக விட்டு கொடுக்க, சும்மா சரி நான் பரவாயில்ல விட்டு அப்படி இல்லை. ஆத்மார்த்தமாக விட்டு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஒரு நிலைன்னு சொல்ல, அதுவும் சொன்ன ஒரு ஸ்டேட், ஒரு மன்னிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டேட். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நிஜம். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த சொத்து தகராறுலாம் வரும். ஊர்களெல்லாம் ஒரு சின்ன இடம் இருக்கும், ஒரு மேபி ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இடத்துக்கு அவன் நிறைய இருக்கும், 2 பேருக்கும் நிறைய இடங்கள் இருக்கும். இந்த ஒரு இடத்துக்கு சண்டை வந்துடும். இல்லை ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் உனக்கா எனக்கான்னு சண்டை வந்துடும். நம்மளால் பார்த்திங்கன்னா 3 அடியில் காம்பவுண்டே கட்டி வச்சுருவான், வேறு யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு. அந்த இடத்துல சண்டை சில நேரங்களில் வந்துடும். யாராவது ஒரு ஆள் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அங்கே எல்லாம் முடிஞ்சு அவங்க பாட்டு போயிருப்பாங்க. நான் எப்படி விடுவேன் அப்படின்னு அவர் நான் எப்படி விடுவேன், 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்து இந்த இடத்துக்கு மொத்த மதிப்பு சப்போஸ் ஒரு 1 லேக்னு வச்சுடுங்களேன், ஆளுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணிடுவாங்க சண்டைக்கு, கோர்ட்டுக்கு. அந்த செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. சப்போஸ் இட் வில் டேக் 2-3 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த பிரச்சனை பேசி கோர்ட்டுக்கு போய் சண்டை வந்து அதை முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு 3 வருஷம். இந்த 3 வருஷமும் நிம்மதி இருக்காது. அடுத்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்த பிறகும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இறைவன் எங்கேயோ உங்களுக்கு ஒன்று வச்சுருப்பார், கண்டிப்பாக இருக்கும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனம் வந்து இந்த மன்னிக்கும் குணத்தோட ஒரு 2க்கும் ஒரு இன்டர் கனெக்ட் இருக்குது. இந்த விட்டு கொடுக்கறத பற்றி சொல்லும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உங்கள் உடம்புல ஒரு கட்டி இருக்குது, சரியா? அது இந்த உடம்புல தான் இருக்குது, பட் அந்த உடம்பு சார்ந்தது இல்லை.
இந்த உடல் அமைப்பை சார்ந்தது இல்லை, அது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து தூர போட்டுடலாம். ஐயையோ இது என் உடம்பு, நான் இதை எடுக்க மாட்டேன், அதை நான் எடுத்து வெளியே போட முடியாது, அது என் உடம்போட சார்ந்தது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தி அது நம்ம உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை கட்டியே எடுத்து வெளியே போட்டுரும். அதே மாதிரி சில நேரங்களில் நமக்குன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை அப்படின்னு தோணுது அப்படின்னா, அது இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதை விட்டுட்டு வந்துடலாம். அது கட்டி போகிற மாதிரி அது சும்மா போயிடும். ஆனால் இன்னும் நிறைய நமக்கு வரும். ஆனால் நம்ம அந்த கட்டி ஐயோ போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் போகிற மாதிரி ஆகிடும். இந்த மன்னிக்கும் குணம் மூலமாக நீங்கள் எல்லாரோட அன்பையும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் எல்லாரோட அன்பையும் சம்பாதிக்க முடியும். பிஸ்னஸில் நான் சொல்லலை, பிஸ்னஸ்லேயும் தேவையான இடங்கள்லையும் ரிலேஷன்ஷிப்லேயும் தேவையான இடங்களில் விட்டு கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் விட்டு கொடுங்க, நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி இல்லை, அப்படி சொல்லலை. தேவையான இடங்களில் சரி விட்டுப்பா பரவாயில்லன்னு போகலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, சுயமரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சுயமரியாதையை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. சில இடங்களில் சுயமரியாதையும் வேணும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் நம்ம செய்கிறது மூலமாக மக்களோட மனங்களை நம்ம சம்பாதிக்க முடியும். நீங்கள் மக்களோட மனங்களை நீங்கள் சம்பாதிக்க நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டே இருக்க முடியும். எந்த ஒரு மனிதர் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காருன்னு நீங்கள் எல்லாத்தையும் விடுங்க. ஈவன் கடவுள் நிலையில் வந்தவங்களும் சரி, மனிதர்களாக இருந்து இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே மனிதர்களோட மனங்களை சம்பாதிச்சவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் மனதை சம்பாதிக்கும் போது மட்டும்தான் மனிதன் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அந்த மனிதர்கள் மனதை சம்பாதிக்கிறதுக்கு இந்த மன்னிக்கும் குணம் மட்டும்தான் பலன் தரும். மனித மனங்க சம்பாதிக்கிறது மூலமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி, இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த வாரம் நான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.